உலக புகழ் பெற்ற திருப்பதி திருமலைக்கு மேல 66 கோடி புனித தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 66 கோடி புனித தீர்த்தங்களை 4 வகையா பிரிக்கலாம். தர்ம தீர்த்தம், ஞான தீர்த்தம், பக்தி வைராகி தீர்த்தம், முக்தி தீர்த்தம் அப்படின்னு. இப்போ நாம மலையேற்றம் பண்ற குமார தீர்த்தம் கூட முக்தி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு போறது அவ்வளவு ஈஸி இல்ல மக்களே. இந்த குமரதாரா தீர்த்தத்துக்கு போக வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வனத்துறை அனுமதிக்கிறாங்க. மனிதர்களை இளமையாக்கும் குமரதாரா தீர்த்தத்துக்கு பக்கத்துல முருகன் தவம் செய்த மலையில் குகைக்குள்ள இன்றளவும் முருகர் நமக்கு காட்சி தருவார். மக்களே, உங்களை குமரதாரா தீர்த்தத்தில் நீராடி அதே பக்கத்துல வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே வழிபடக்கூடிய முருகரை பார்க்க போறோம். இந்த தீர்த்தத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா 2027 மார்ச் மாசம் வர பௌர்ணமி அன்று மட்டும்தான் உங்களை அனுமதிப்பாங்க. இது பக்கத்திலே தும்புரா தீர்த்தம் இருக்கு மக்களே. ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி அன்று பங்குனி உத்திரம் அந்த ஒரு நாள் மட்டும்தான் வனத்துறை அனுமதிக்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நீங்க இந்த குமரதாரா தீர்த்தத்துக்கு போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நீங்க பாருங்க, போயிட்டு வந்த ஃபீல் உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கேன். இதோட A to Z கம்ப்ளீட் கைடா இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு. ஃபுல்லா பாருங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாமா? இந்த வாரம் நாம பார்க்க போறது குமரதாரா தீர்த்தம். இது எங்கடா இருக்குன்னா ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம்னு சொன்னாலே எல்லாருக்கும் திருப்பதி தான் ஞாபகம் வரும். ஆமா மக்களே, திருப்பதி. இந்த இடத்துல சுத்தி வட்டாரத்தில் 66 கோடி தீர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு தீர்த்தத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது குமரதாரா தீர்த்தம். இந்த தீர்த்தத்துக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க. அங்கிருந்து இல்ல நீங்க பஸ்ல மலை மேலே போற மாதிரி இருந்தா பஸ்ல போய்க்கலாம். இல்ல நம்ம மலையேறி போகலாம். அலிப்பிரி நடப்பாதை, ஸ்ரீ வாரிமெட்டு நடப்பாதை, இந்த வழியா நம்ம போயிட்டு திருப்பதி பார்க்கலாம். திருப்பதி அங்கேயே பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் மக்களே, அங்கிருந்து இந்த குமரதாரா தீர்த்தத்துக்கு நம்ம கூட்டு போவாங்க. இது எங்கடா இருக்கு அப்படின்னுட்டா, இந்த திருப்பதியிலிருந்து ஒரு 32 கிலோமீட்டர் நியர்ல தான் இந்த பாப்ப விநாசம்னு சொல்லுவாங்க ஒரு டேம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாப்ப விநாசம் டேம். மிகப்பெரிய ஒரு டேம். அங்கே வரைக்கும் பஸ்ஸில் போயிடலாம், ஒரு 32 கிலோமீட்டர். இது போகிறதுக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா, குழந்தைங்க யாரை விட மாட்டாங்க. வயசானவங்க, பெண்கள் மோஸ்ட்லி 50 வயசுக்கு மேலே. வயசானவங்க முடியை வந்து நரைச்சிருந்தா கூட மேலே விட மாட்டாங்க. அப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாரஸ்ட்டை வந்து இங்கே பார்த்துட்டு தான் மேலே அலோட் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம பஸ்லேயே செக் பண்ணுவாங்க. நம்ம அங்கே போயிட்டு தான் எப்படி ஒன்று விட்டுருவாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பஸ்ஸில் ஏறும் போதே உங்களை செக் பண்ணுவாங்க. A to Z பேகு இது எல்லாமே செக் பண்ணி தான் உங்களை பஸ்லேயே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஃபைனலாக ரீச் பண்ண போகிறோம். நம்ம எங்கேயுமே சாப்பிடலை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி போனவங்க எல்லாமே சொன்னாங்க இங்கே அன்னதானம் நம்மளுக்கு கொடுப்பாங்களாம். இங்கே பாருங்கள், பொங்கல் இருக்குது, மதியத்துக்கு சாப்பாடு புளி சாதம் இருக்குது, இங்கே டீ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி, இப்படி ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த வனத்துறை, ஃபாரஸ்ட் இப்படி 7 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுட்டுக்கு ப்ராப்ளமே இல்லை. எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், எவ்வளோ வேணால் நம்ம பார்சல் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை நம்ம மலைக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த தீர்த்தத்துக்கு வரவங்க முழுக்க ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிறவங்க அதிகம் பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஒரு சிலர் பேருக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி விளாக் பண்ணி போட்டால் நிறைய பேர் அடுத்த வருஷம் வருவாங்கன்றதான் நாம் இந்த வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மக்களே, இதோட தும்புர தீர்த்தம் இப்போது ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து அலோட் பண்ணுறாங்க. அதை மிஸ் பண்ணாமல் நீ போய் பாருங்கள். மலையாள ஸ்டார்ட் பண்ணலாமா? மக்களே, குமரதாரா தீர்த்தம் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். மலையேற்றம் அப்படியே செங்குத்தாக ஒரு 100 படிக்கட்டு ஏறி வந்தால் சாப்பிட்டதுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் கேட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வித் TTD அவங்க இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த குமரதாரா தீர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 5.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். இது வந்து 3 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அப்படி மலையேறி பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்களே, நம்ம குமரதாரா தீர்த்தம் மலையேறி கிட்டத்தட்ட 0.5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. கீழிருந்து வந்தது தான் 0.5 கிலோமீட்டர். அது எப்படி போட்டிருக்காங்க? நம்ம போகிற வழியில் எல்லாமே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. யூஸ் மீ, இதை வந்து நம்ம டஸ்ட்பின் தான். நம்ம கீழே சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, பார்சலும் கொடுத்துருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு கீழே இந்த ஃபாரஸ்ட்டில் எங்கேயுமே போடாதுக்கிறதுக்காக டஸ்ட்பின் அங்கங்கே வச்சுருக்காங்க. பாருங்கள், அங்கங்கே ஃபாரஸ்ட்டு, போலீஸு எல்லாருமே இருக்காங்க. மக்களே, அடுத்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க, எந்த வழியாக போகணுன்ட்டு. குமரதாரா தீர்த்தம். இங்கே பாருங்க, தெலுங்கில் எழுதியிருக்காங்க குமரதாரா தீர்த்தம். பார்க்குறோமா? இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மலையேறலாம். அங்கிட்ட ஒரு அதே அடுத்த மாதம் தீர்த்தம். அதுவா? ஆமாம். இதே வழியில் கீழே அடுத்த மாதம் தீர்த்தம் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. விஜய்
இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற திருமலைக்கு மேலே குமரதாரா தீர்த்தம் அப்படின்ட்டு ஒரு தீர்த்தத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அலோடு. பாருங்கள், இது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம். விஷ்ணு வந்து இந்த இடத்துல தவம் பண்ணி இந்த தீர்த்தத்தை குளித்ததாக சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 50,000 பேருக்கு மேலே வருவான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி போய்ட்டு அந்த தண்ணியில் குளிப்பாங்களாம். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஆனால் 50 வயசுக்கு மேலே இருந்தவங்க இந்த மலைக்கு யாரும் அலோடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் முடி நரைச்சிருந்தா, குட்டி குழந்தைங்க, குண்டாக இருந்தால் யாருமே உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. அங்கே ஸ்டார்டிங் நம்ம திருமலாவில் பஸ் ஏறும் போதே அவங்கள வந்து செக் பண்ணி தான் மேலே விடுவாங்க, டிக்கெட் எடுப்பாங்க. இவங்க பாருங்கள், எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து முடி நரைச்சிருந்து வயசு அதிகமானாலும் அலோடு இல்லை. இதை நம்பி நிறைய பேர் நம்ம டீமில் வந்து ரிட்டர்ன்லாம் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பைப் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த தண்ணி பாப்பா விநாசம் டேம்லேருந்து தண்ணி மேலே எங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த தண்ணி மக்களே, அதுக்குள்ளே 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஈஸியாக போயிடலாம். 1 கிலோமீட்டர் எஸ்ட் கிலோமீட்டர் இது அதே 1 கிலோமீட்டர். சரி, இப்போ 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி 1 கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாம் லைனாக போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. மேலே ஒருத்தர் பைப் மேலே நடந்து வராரு, சாகச வீரரா. இப்போ அப்படியே செங்குத்தாக ஏறிட்டே இருக்குது பாருங்கள். பைப் மேலே நடக்கிறவங்க நடக்கிறாங்க. அந்த மாதிரி சாகச வீரர் வலிக்கு விட்டுச்சுன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். தேவையில்லாமல் வீரத்தனத்தெல்லாம் காட்ட வேண்டாம். நடு காட்டுக்குள்ளே இங்கே பாருங்க, எல்லாம் ரிட்டனே வந்துட்டுருக்காங்க. எல்லாம் குளிச்சுட்டு விஷ்ணு அதோட பார்க்கலாமா. குமரதாரா தீர்த்தம் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வரலாறு இருக்குது. எல்லோரும் சொல்லுறது குமரதாரா தீர்த்தத்துக்கு குமரதாரா தீர்த்தம் 2 கதைகள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கதை, விஷ்ணு உங்கள் திருமலா இருக்காங்களே, திருப்பதி பெருமாள், இந்த இடத்துல வந்து விஷ்ணு வந்து தவமனதாக சொல்கிறாங்க. இதே இடத்துல வயசான முதியவர் இந்த மலைக்கு வராங்க, சுற்றி பார்க்க ஏதோ வராங்க சம்திங். இந்த மலையில் வரும்போது அவருக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு நம்ம கண்ணை மூடும் போது நம்மளுக்கு யாராவது காதில் வந்து சொல்கிற மாதிரி, இது பக்கத்தில் ஒரு தீர்த்த தண்ணி இருக்குது, அதை குளிச்சிங்கன்னா உங்களோட வயசு ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது விஷ்ணுவே வந்து சொன்னதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அப்போ விஷ்ணு சொன்னதாக சரி அந்த தண்ணி எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அதில் குளிக்கிறாருங்க. அப்போ வந்து அவருக்கு 16 வயசு ஆகுதான். முதியவராக இருந்தவர் 16 வயசாக மாறின ஒரு தீர்த்தம் தான் இந்த குமரதாரா தீர்த்தம். வயசானவங்க ஒரு யங்கஸ்ட் மேனம் ஆகிறது. குமரன் நம்ம சொல்லுவோங்கள்ல, சின்ன ஏஜ், அது மாதிரி மாறினதால இது குமரதாரா தீர்த்தம்னு ஒரு வரலாறு இருக்குது. 2வது வரலாறு, அப்புறம் குண்டு இருக்குமெல்லாம் குமரன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் இங்கே குமரதாரா நம்ம ஆல்மோஸ்ட் முருகரை பற்றி தான் நம்ம சொல்லுவோம்ல. முருகர் இந்த இடத்துல தவமானதாக சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு வரலாறு இருக்குது. இதில் எது உண்மைன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 1.5 கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து அப்படியே நம்ம மலை ஏறலாம். இப்போ 1.5 கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 கிலோமீட்டர் பக்கம் தான், அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் கம்மி தான். இது ஈஸியான ட்ரக்கு தான், ஆனால் இது டைம் ஆகுமா. இவ்வளோ மக்கள் அந்த கம்மியாக வர தண்ணியில் குளிச்சுட்டு வரதால லேட் ஆகும் மக்களே. இந்த பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த லோக்கல் பீப்புள், திருமலா, திருப்பதி, இங்கே ஆந்திராவில் இருக்கிறவங்க தான் அதிகம் மோஸ்ட்லி வருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் பேருக்கு தெரியவே தெரியாது இந்த தீர்த்தம் எப்போ இருக்குன்ட்டு. அதை பற்றி நம்ம காணொலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்த வருஷம் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க மக்களே.
நம்ம கோயிலே நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தீர்த்தமும் நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆந்திர பிரதேசத்தில் 3 தீர்த்தம் 3 பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் அலோட் பண்ணுவாங்க. 2026 லாஸ்ட் மந்த்து பிப்ரவரி பௌர்ணமி நாள் வந்து ராமகிருஷ்ணா தீர்த்தம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அடுத்து செகண்ட் இன்னைக்கு குமரதாரா தீர்த்தம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான். அடுத்து 3வது தீர்த்தம் வந்து தும்புரா தீர்த்தம், அதுவும் இதே மாதிரி தான் இருக்குமா. அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாம் இன்னைக்கு குமரா தீர்த்தத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க மக்கள் எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் வருவா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே மலை ஏறுற மாதிரி ஸ்லோப்பாக மேலே ஏறுது. ரிட்டனே வந்துட்டாங்க எல்லோரும் பார்த்துட்டு. இவங்களாம் காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஓப்பன் அலோடு இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் மெம்பர் யானசாணி யானையோட சாணம் அங்கே இருக்குது. அது மேலே ஏறி மெரிச்சிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். தண்ணி மேலே போகுது ப்ரோ. கீழேருந்து மேலே ஏற்றுறாங்க போல். மேலே அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு மக்களே 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே மலை ஏறுறோம். பாருங்க எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. டைம் எவ்வளோ? 9 மணி ஆகுது. எல்லாமே ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்க பாதி எப்படி இருக்குன்ட்டு. செங்குத்தாக ஏறுறாங்களா, காடு மோடாக இருக்கா. இதுதான் லேடிஸ் குண்டாக இருந்தா, ஏஜ் அதிகமாக இருந்தால் இங்கே அலோட் பண்ணுறதில்ல. மக்களே அப்படியே நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். இப்போ பள்ளம் எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்ப அட்வென்ச்சரெலாம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டஃப்பான ஒரு மலைலாம் இல்லை. நம்ம நிறைய மலை போயிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான மலை, கஷ்டமான மலைலாம் சொல்ல. ஆனால் எல்லோரும் யார் வேணால் ஏறலாம், சின்ன பசங்களுக்கு வயசானவங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து 7 டிபார்ட்மெண்ட்டு இதுக்குள்ளே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க 7 டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பர்மிஷன் வாங்குறது ரொம்ப பெருசு. அவங்க பஸ்ஸில் ஏறி செக் பண்ணுவாங்க. வயசு அதிகமாக இருந்தால் இறக்கிடுவாங்க, முடி நரைச்சிருந்தால் இறக்கிடுவாங்க, குண்டாக இருந்தால் இறக்கிடுவாங்க, லேடிஸாக இருந்தால் ஆல்மோஸ்ட் இறக்கிடுவாங்க. பாருங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஒரு முடி நரைச்சிருந்தால், முக்கியமாக முடி நரைச்சிருந்து கொஞ்சம் குண்டாக இருந்தால் எல்லாருமே இறக்கிடுவாங்க. இந்த கயிறு கட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடாது. செம்மையாக ஒரு டேம் இருக்குது பாருங்கள். இப்போ சமதளமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே செடிகள் மரங்கள் எல்லாமே காஞ்சி போயிடுச்சு, தண்ணி மூழ்கி அதெல்லாம் இறந்துரும்ல. இப்போ பார்க்கும்போது தண்ணி அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்படி அங்கங்கே இது மேலே பேர்ட்ஸ்லாம் உட்காந்தா, அந்த பறவைகள்லாம் உட்காந்தா செம்மையாக இருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வரலாம். இப்போ நாம் வந்ததால் எல்லாமே ஓடி போயிட்டுருக்கும் போல் பறந்துருக்கோம். இந்த காட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபாரஸ்ட். அங்கே மிகப்பெரிய ஒரு டேம் கட்டியிருக்காங்க, பெரிய டேங்க்கு. இங்கே வா பெரிய டேங்க். கீழேருந்து அங்கே தான் தண்ணி வந்திருக்குமோ என்னன்னு தெரியல. இல்லை இங்கே இருக்கிற தண்ணி எத்தனை கீழே விடுறாங்களா, அப்படி என்னன்னு தெரியல. பாருங்க பாருங்க மக்களே, யானையோட சாணத்தை நம்ம பார்க்குறோமா. எலிஃபெண்ட் வந்து அதிகமாக நடமாட்டம் இருக்குமா இங்கே. அதனால தான் இங்கெல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான். இந்த டேமுக்கும் அலோட் இல்லை. அதுவும் வந்தாங்கன்னா அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்க தான் இந்த டேமு இன்சார்ஜ். இவங்களாம் இது மாதிரி தான் ஆளுங்க தான் வருவாங்க. மீதி நார்மல் பீப்புளெலாம் இங்கே யாருமே வரமாட்டாங்க. யானைகள் அதிகம் நடமாட்டமே இருக்குது. ஃபாரஸ்ட்டில் டஸ்ட்பின் பார்க்குறோம், பிளாஸ்டிக் எல்லாம் போட்டிருக்காங்க, டீசெண்டாக இருக்காங்க.
இங்கே டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஃபாரஸ்ட்டை. ஒரு மிகப்பெரிய ஒரு டேம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, 7 டிபார்ட்மெண்ட்டு இந்த ஒரு நாளைக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் யாருக்கும் எந்த சேதாரமும் ஆகக்கூடாது, நல்லபடியாக எல்லோரும் பார்த்துட்டு வரணும். இங்கே பாருங்கள், தண்ணி நம்ம இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா, டேங்கரே எடுத்து வந்துருக்காங்க இந்த இடத்துல. இங்கே ஃபஸ்ட் எய்ட் இருக்குது, ஃபஸ்ட் எய்ட் சென்டர் இருக்குது, ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அவங்க டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்காங்க. அதை 7 டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து இந்த ஒரு நாளைக்கு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக எவ்வளோ டீசெண்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்லணும், இது கீழே இப்போ நம்ம பள்ளத்தில் இறங்கணும், இறங்கினா அவ்வளோதான், தீர்த்தத்தில் நம்ம குளிச்சுட்டு அப்படியே மலையேறி பார்க்கலாம். ஃப்ரீ மெடிக்கல் அண்ட் அவைலபிள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எய்ட் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது. ஆமாம், நம்ம டேப்லெட் வாங்கிட்டு போகணும். இங்கே பாருங்கள், ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா, வெயிலே அடிக்கல, மொட்டை வெயில் அடிக்குது. ஆனால் நம்மளுக்கு உள்ளே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடந்து போகிறது ஈஸி ட்ரக்கு தான், ரொம்ப டேஞ்சர்லாம் இல்லை. எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ஏன் இந்த வயசானவங்களாம் விட மாட்டாங்கன்ட்டு இந்த கவர்மெண்ட் அப்படி தான். நீ இவங்களை குற்றம் சொல்ல முடியாது. இங்கே வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா யாரும் எதுவும் சொல்ல முடியாது மக்களே. அதனால தான் இவங்க ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்காங்க. யாரையும் உள்ளே யாருக்கும் ப்ராப்ளம் ஆகாது இருக்கணுன்றதுக்காக இப்படி ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. எங்க வளைஞ்சு எங்கே போயிட்டே இருக்கோம். இன்னும் லாஸ்ட் ½ கிலோமீட்டர் தானே. இன்னும் ½ கிலோமீட்டர் தானா? 3 கிலோமீட்டர் சொன்னாங்க. அங்கே முடிஞ்சிருச்சு. அந்த நிர்மலா நியூஸ் பண்ணி இறங்கிட்டே இருக்கும். திருப்பதியில சொல்றேன். இங்கே பாருங்க மக்களே, கயிறு பிடிச்சி தான், ஏன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கலாம். இங்கே பாருங்க, கயிறு பிடிச்சி இறங்குறோம். 2 பக்கம் 2 கயிறு இருக்குது. பாருங்க எப்படி செங்குத்தா இறங்கிட்டு இருக்கோமா கயிறு பிடிச்சி, அதனால பிரச்சனையே இல்லை. நடுவாக சென்டராக நம்ம இறங்கிட்டு இருக்கோம். எல்லாம் இறங்கி போயிட்டாங்க ஆல்ரெடி. நாம் இறங்கிட்டு இருக்கோம். பின்னாடி ரோப்பில் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. இறங்குறது ஒரு ரூட்டு, ஏறது ஒரு ரூட்டாக வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஜாம் ஆகாத சீக்கிரம் இறங்கி ஏறிடலாம். இருப்புறோம் கொஞ்ச நேரம் நிற்கலாம். போகலாமா? வரட்டும். இங்கே பாருங்கள் எப்படி இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த வழியை நம்ம இறங்குறது, ஏறது அந்த வழியை. அப்புறம் இங்கே இருக்கிற பாறைகள் பாருங்கள், தண்ணி வரும்போது இங்கெல்லாம் எப்படி போவான்னு வரும். தண்ணி செம்மையாக வரும், ஃபுல்லாக அறுத்துட்டு. இந்த ஸ்டோனை பார்த்தாவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே பேடு பேடாக எழுற மாதிரி இதை நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோன் தான் இங்கே நம்ம பார்க்கலாம். நம்மளும் எல்லாம் இறங்கி வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ கூட்டம் பாரு. இந்த ஓடையில் வந்துட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. பாருங்க அப்படி மேலே ஏறுறது எக்ஸிட், சரிங்களா? எக்ஸிட் அந்த வழியே ஏறணும். அந்த வழியே இந்த மலை மக்களே ஃபைனலாக ரீச் பண்ண போகிறோம். இந்த ஓடையை இப்போ நம்ம பார்க்குறோங்களே, இந்த ஓடையே நடந்து போனோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம போயிடலாம். இந்த ஓடையில் தான் அலோட் பண்ணுறாங்க. இந்த ஓடையில் வந்து பாருங்கள், அந்த வழியை நம்ம இறங்கணும். இந்த வழியை எக்ஸிட்டு. நம்மளுங்க எல்லாம் ரெஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸிட் இந்த வழியாக. இவங்களாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க தீர்த்தத்தில். இப்போ நாம் அங்கே போயிட்டுருக்கோம். பாருங்க மக்களே, எல்லாம் குளிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆளே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அதான் 10,000 மேலே தான் வந்திருப்பாங்க. இப்போதைக்கு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏன்னா குளிர் காயறதுக்கு, தண்ணி சுடு தண்ணி பண்ணுறதுக்கு, அது மாதிரிலாம் இங்கே இருப்பாங்க.
நடக்கிறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ கூட்டங்க பாருங்க. நான் பேசுறதே கேட்கறதில்ல. எங்க திருவிழா கூட்டு போறாங்க. இதெல்லாம் கயிறு போட்டிருப்பாங்களா? அப்பெல்லாம் கயிறுலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். செப்பல் எங்கே போட்டு போகலாம்? தீர்த்தமே இன்னும் பார்க்கல, எவ்வளோ கூட்டம் பாருங்க. வரவங்க மக்களே பாருங்க, அவ்வளோதான், ஃபைனலாக ரீச் ஆக போகிறோம். குளிச்சுட்டு அந்த பக்கம் எக்ஸிட் ஆகுறாங்க, போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஆபத்தான பாதை. இங்கே பாருங்க, நம்ம ஒரு கையில் கோபுரம் பிடிச்சிட்டு ஒரு கையில் கம்பி இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. கயிறு இருந்தால் கூட சேக் ஆகும். பாருங்க, அவங்க குளிச்சுட்டு எல்லாம் மலை ஏறிட்டாங்க, மேலே ஏறிட்டு இருக்காங்க. நம்ம இறங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இறங்குற ஸ்டேஜ். இங்கே இருக்கிற ஸ்டோனே வித்தியாசமாக இருக்குது, எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸு எல்லாம் இருக்காங்க. எவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பைப்பு போட்டு புதுசாக இப்போ தான் போட்டிருக்காங்க. சிமெண்ட்டை போட்டு எல்லாம் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜாம் ஆயிடுச்சு மக்களே. குமரத்தீர்த்தா இதுதான் குமரதாரா தீர்த்தம். இங்கே பாருங்க மக்களே, குமரதாரா தீர்த்தம். போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, வரவங்க ஒருத்தர் தான். இது கீழே இன்னும் பக்கத்தில் செங்குத்தாக இறங்கணும். பாருங்க, எங்க ஏறி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அக்கா சிவரேசனா பாருங்க, அங்க இருக்காரு முன்னாடி, எவ்வளவு தூரத்துல முன்னாடி இருக்கு, ஒரு 100-200 பேர் முன்னாடி இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகுன்னே தெரியல. 1 மணி நேரம் ஆகுமா 2 மணி நேரம் ஆகுமான்னு தெரியல. மாட்டிக்கிட்டோம். காலையிலே வந்தவங்க குளிச்சுட்டு சீக்கிரம் போயிட்டாங்க. இப்போ ஏறுறவங்க பாருங்கள் கம்மியாக ஏறுறாங்க, இறங்குறவங்க ரொம்ப இறங்குறாங்களா பாரு, அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் நம்ம இறங்கணும். ரொம்ப செங்குத்தாக இருக்கும், கீழே விழுந்தால் அவ்வளோதான். இருக்கிற பாறையில் மண்டைக்கிட்ட எல்லாம் உடஞ்சிடும். பாருங்க எவ்வளோ அப்படியே படையர்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க, அப்படியே இரும்பு நகர மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க. February 2 రామకృష్ణ తీర్థం, March 3 కుమారధార, April 2 తుమ్మూర తీర్థం. ఈ 3 తీర్థాలు మనకు అవకాశం తిరుమలలో. మిగతా తీర్థాలు అలవు లేదు. కుమార తీర్థము ఇక్కడ తపస్సు చేశాడు అతను. కుమార తీర్థము ఇక్కడ కుమారస్వామి, ఇక్కడ ఒక ఋషి తపస్సు చేసినాడు. దానివల్ల ఈ తీర్థానికి ప్రసిద్ధత కుమార తీర్థం అని దారి వచ్చింది.
ఇక్కడే తిరుమల టీటీడీ గుడి వాళ్ళు ప్రసాదము అన్ని బియ్యము బ్యాళ్ళు మంగళ వాయిద్యాలతో తీసుకొచ్చి ఇక్కడే ప్రసాదం తయారు చేసి స్వామికి నివేదన ఇస్తారు. ఇప్పుడు 12 గంటల ఆ టైంలో మనం ప్రత్యక్షంగా చూడొచ్చు. மாட்டிக்கணுமா? வாங்க வாங்க வாங்கம்மா. கரெக்டாக வந்துட்டோம். செங்குத்தா இறங்கணுமா? కట్టే పైకి ఎక్కవాలి, ఎక్కాల ఎక్కాల 1 by 1 చేతులు తీసేయండి, చేతులు చేయండి, వాళ్ళు ఎక్కడి చేతులు చేయండి, సింగల్ ఎక్కండి. సెల్ ఫోన్ లోపల పెట్టా బాబా. ఎవరు మన ముందుకు అమ్మా, ముందుకు జరుగు. సెల్ ఫోన్ ఆపండి సార్, సెల్ ఫోన్ ఆపండి సార్. ఎన్నో అనిపోదా அங்கே போனால் இங்கே தீரும். இங்கே வந்து மாமூல் அட்வென்ச்சர். பாருங்க எவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. கயிறு அங்கே இருக்குது, ரோப்பு. அங்கே ஓரமாக வாங்க, கம்பியை பிடிச்சிக்காங்க. நல்ல வேலை செய்யுங்க. இல்லை கம்பியை பிடிச்சிக்காங்க. நம்ம உயிர் அப்புறம் சேஃபாக இருக்கணும்ல. வலிக்கிருச்சுன்னா கோடு பாட்டு பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட்டு, போலீஸு. இது வாங்கிக்கலாங்க்கா இருக்குது. இவர்தான் கொடுத்தாரு. என்னச்சு கட்டிங்க அப்படிங்கிறது. ஓ இது நீங்கள் தான் ஒண்டியாக இருந்தால் வந்துடலாம். அது என்ன பண்ணுங்க குழந்தை நைட்டு ஏறணும். காலையில் வந்து அந்த பாறையில் தூங்கி எழுந்திரிச்சு 7 மணிக்கு தூங்கினேன். வெயில் மூஞ்சில் அடிச்சது. பாறையை மாற்றினேன். வேறு பாறைக்கு வந்து அங்கே தூங்கின கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு 8-9 மணிக்கு இறங்கி அப்படியே வந்து கீழே ஒரு கடை இருந்துச்சு. கடையில் வர வழியில் அப்படியே ஒரு 4-5 3 கொடுத்துட்டு போயிடலாம். யாரும் நம்ம ஆளும் குளிச்சுட்டு வந்தானு பாருங்க. அதான் யாரும் குளிச்சுட்டு வந்தாங்கன்னு பார்த்தா தான் ஆகும். யார் இருக்காங்க?
ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற குமரதாரா தீர்த்தத்தில் குளிச்சிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு டைம் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. இது ஒரு வரலாறு நீங்களே கேட்டிருப்பீங்க. இது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நீர். நம்ம திருவண்ணாமலையில் தீர்த்தமலையில் எப்படி புனிதமான தீர்த்தம்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் இது ஒரு புனிதமான தீர்த்தம். ரொம்ப ஸ்பெஷலான தீர்த்தம். வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் அலோட் பண்ணுவாங்க இந்த குமரதாரா தீர்த்தத்துக்கு. பாய். மக்களே பாருங்க எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்ட்டு இந்த குமரதாரா தீர்த்தத்துக்கு. வாவ், இங்கே பாருங்க க்ரௌடு. இது 365 நாள் எல்லா நாளும் இந்த தீர்த்தம் வரும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த தீர்த்தத்துக்கு அலோடு. பாருங்கள் எவ்வளோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக இங்கோட ரெண்டு பாறைக்கு நடுவில் இருக்காங்க. பாருங்க ரெண்டு பாறைக்கு நடுவில் அழகான ஒரு சுனை தீர்த்தம் பாருங்க. புனிதமான ஒரு தீர்த்தம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. வந்துட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. அப்பயும் சாமி கும்பிட்டு வந்துடுற பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். இதுக்குள்ளே தான் விஷ்ணு சுவாமி தவமானதாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் முருகர் இங்கே தவமானதாக சொல்கிறாங்க. பார்க்கலாம், இங்கே நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது பாருங்கள். 61லேயே நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. புகை மாதிரிலாம் இருக்குது. கல்லில் அடிக்க வச்சுருக்காங்க. மக்கள் இப்போ நம்ம பார்க்குறீங்களா, இதுதான் முருகரோட சிலை. இந்த இடத்துல தான் முருகர் வந்து ஒரு காலத்தில் இங்கே தவமானதாக ஒரு வரலாறு இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் இங்கே ஒரு முருகர் சிலையை வச்சு வழிபடுறாங்க. இது வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் இந்த இடத்துல பூஜை பண்ணுவாங்க சொல்கிறாங்க. பாருங்கள் மக்களே, ஒவ்வொரு முருகருக்கெல்லாம் டெய்லியும் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இந்த தும்புரா தீர்த்தத்தில் இருக்கிற முருகருக்கு வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இங்கே இருக்கிற பூஜைலாம் நடக்குமா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். நம்ம தரிசனம் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக காட்சி தராரு பார்த்தீங்களா குகைக்குள்ளே. அது இல்லாமல் இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஷூட்டிங் பிளேஸ். படத்தில் தான் நம்ம இது மாதிரி ஒரு பிளேஸ் பார்க்குறோம். நேரில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம பார்க்குறோம். இந்த 2 மலைக்கு நடுவில் ஒரு தும்புரா தீர்த்தம் அப்படியே வருது. இது மனிதர்கள் எல்லாமே குளிச்சிட்ருக்காங்க. மக்கள் ஒரு டைம் இல்லை, நான்லாம் 2-3 டைம் குளிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ நம்ம நடந்து வந்தது வெயில். அது இல்லாமல் இங்கே இந்த தீர்த்தத்தை தண்ணி குடித்தா நம்ம இளமையாக்குன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல, அதனாலேயே நம்ம இந்த தண்ணியை நிறையா டைம் நம்ம குளித்தோம். இதெல்லாமே குளிச்சுட்டு அப்படியே நம்ம ஏறலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏறத்துக்கே வழியில் இறங்குறது. இங்கே பாருங்கள் படிக்கட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த படிக்கட்டு இப்போ வந்து புதுசாக அமைச்சிருக்காங்க. போன வருஷத்தில் வந்து உட்டில் வச்சாங்களாமா, அது எல்லாமே போயிடுச்சதால் இப்போ வந்து இரும்புலே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாம் இரும்பு பாதைகள் இருக்குது. இதனால் நம்மளுக்கு வந்து சேஃபாக நம்ம மலை ஏறிக்கலாம். ஆனால் இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, அது இல்லாமல் போலீஸ் பல பேர் ஒத்துழைச்சி நம்மளை கீழே இறக்கி பத்திரமா சேஃபாக மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்கள் மக்களே, குமரதாரா தீர்த்தத்தில் நம்ம குளிச்சுட்டு அப்படியே மலை ஏறிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் அட்வென்ச்சரு. சே, ஒரு கையில் கோப்ரோ, ஒரு கையில் மொபைலு. இங்கே பாருங்கள், இதுக்கு உள்ளே போகணும், ரொம்ப தூரம் போகணும், பக்கத்துலாம் இல்லை, ரொம்ப தூரமாக போகணும். ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லு.
போயிட்டு வரலாமா? அக்கா யாருமே இல்லை. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 10 மணியோட லாஸ்ட்டு சொன்னாங்களே. அதான் மணி 10. அவன் இறங்கும் போதே மணி 10. இப்போ 11 ஆச்சு. அதான் அங்கே 10 மணிக்கு ஸ்டாப்பு கீழே. 6 to 10 தான். பாருங்க, இப்போ யாரும் ஒருத்தர் கூட இல்லை. அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணி போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே 6 to 10 மட்டும்தான் அலோட் பண்ணுவாங்க. அதனால் யாருமே இல்லை. அவ்வளோதான் இருக்கிறவங்க ஒரு 100 பேர் தான் இருக்காங்க. திருப்தியாக குளிச்சுட்டு பொறுமையாக ஏறி வரலாம். கீழே கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே இருக்காங்க. லக்ஷ்மி மக்களே, இப்போ நம்ம லக்ஷ்மியை பார்க்குறோம். அங்கே வந்து கிருஷ்ணரை பார்த்தோம், அவரோட மனைவி இங்கே நம்ம பார்க்கலாம். அவ்வளோ இந்த ஓடை பாருங்களேன். இந்த ஓடையும் தான் நினைப்போம், ஆனால் இந்த ஓடை இல்லை. இந்த மலைக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிளேஸ் இருக்குது, சின்னதாக ஒரு அருவி மாதிரி. அது குமரதாரா தீர்த்தம். செம்மையாக இருந்துச்சு. குளிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. தண்ணியும் அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. ஒரு புனித நீரில் நீராடிட்டு வந்து எத்தனை பேர் வந்துட்டுருக்கோம் பாருங்க எல்லோரும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பக்கம் வந்தோம் நம்ம டீமில். எக்ஸிட் அவ்வளோதான், நம்ம வெளியே ஏற போகிறோம். இது கொஞ்சம் ரொம்ப செங்குத்தா, அங்கே ஒரு கயிறு பிடிச்சி தான் ஏறிட்டு இருக்காங்க எல்லோரும். மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. குமரதாரா தீர்த்தத்தில் அப்படியே குளிச்சுட்டு நம்ம தான் ரிட்டன் இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இறங்கிடலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ட்ரெக்கு தான், அவ்வளோ டேஞ்சர்லாம் இல்லை. கீழே நடக்கிற ஒரு 1/2 hour அந்த கூட்டத்தில் லேட் ஆகும். அது மட்டும் ஒரு ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. அது மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இயர் 2027 மார்ச் பௌர்ணமி. இப்போ மார்ச் மாதத்தில் வர ஃபஸ்ட்டு பௌர்ணமியில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். மக்களை பார்க்குறங்க பார்த்தீங்களா, மூணாவது தீர்த்தம்னு சொல்லுவாங்களா, தும்புரா தீர்த்தம். இப்போ வந்து குமரதாரா தீர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். அதோட நம்ம லெஃப்ட் சைடு போயிருக்கோம். ரைட் சைடில் போனால் தும்புரா தீர்த்தம் தமிழில் போட்டிருக்காங்க பாருங்கள். 3 தீர்த்தமும் குமரதாரா தீர்த்தம். இங்கே 2 தீர்த்தம் இருக்குது.